திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணமாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திருவிசா ஜோதிடத்தின் சௌகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வார ராசி பலன்கள். அதாவது ஆடி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான ராசி பலனை 12 ராசிகளுக்கு, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வார ராசி பலன் என்பது வாரத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து கிரகங்களின் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக இந்த பதிவிடப்படுகிறது. ஆகவே முதலில் இந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த வாரம் கிரகம் தொடக்கத்தில் ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன் வக்கரகதியில், ஆடி 7ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். கடகத்தில் சூரியன் குரு உச்சத்தில், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சந்திரன். கன்னியில் இருக்கும் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் கன்னி, துலாம், விருச்சிகம் என 3 ராசிகளில் பயணம் செய்கிறார். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலை. பெரிதாக கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. புதன் மட்டும் ஆடி 7ஆம் தேதி புதன்கிழமை வியாழக்கிழமை வக்கர நிவர்த்தி அடைகிறார். மற்றபடி எல்லாம் அவ்வாறேத்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதை வைத்து நாம் பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்பார்க்கையில் மேஷத்திற்கு உள்ள பலனை பார்க்கும் பொழுது, மேஷத்திற்கு இந்த வாரத்தில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சந்தாசம் இருப்பதால் வருமானம் இருந்தாலும் செலவுகள் கூடவே இருக்கும். அதாவது செலவுகளை நீங்களே செய்வதற்கு வாயை கொடுத்து வம்ப மாட்டிக்கிறது, இல்லாட்டி யாராவது பிடிக்கிற வலையில் மாட்டிக்கிறது, இப்படி ஏதாவது பண்ணி தேவையில்லாத செலவுகள்லாம் நிற்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பொறுப்பில் இருக்கிற ஆவணங்கள்னால் டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஹேண்டில் பண்ணணும். பிரச்சனையாச்சுன்னா வம்பள மாட்டிக்குவீங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டால் தான் முன்னேற்றம் காண முடியும். சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் சனி இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருந்தால் தான் சனியினுடைய தாக்கத்தை குறைக்க முடியும். சக ஊழியரோட ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு அல்லது இருக்கிற தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இந்த வாரம் முழுவதும் சிவனுக்கு வில்வார்ச்சனை செய்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. ரிஷபம், என்னதான் முயற்சியில் செய்தாலும் சில நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் நண்பர்கள் இருக்கிறதுனால அவங்க உதவியினால் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகம் இருக்கும். இருந்தாலும் சில தவறுகள் செய்து அதிகாரிகளுடைய கோபத்துக்கு அல்லது கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். அதனால் செய்கிற வேலையில் கவனம் இருக்கணும். துரிதமாக செய்யணும், துல்லியமாக செய்யணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மனசை அலபாய விடாதீங்க. புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்படி செஞ்சுருக்கலாமான்னு நினைக்கக்கூடாது. சொந்த தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறவங்க நல்ல லாபத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் சின்ன குறைகள் இருக்கும், அதெல்லாம் பொம்பளைங்க பார்த்துக்குவாங்க. சுப காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. கலைஞர்களுக்கு பணிகளில் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைத்து வெற்றி பாதையை நோக்கி நடத்தி கொண்டிருப்பீர்கள். இந்த வாரம் சிறப்பாக இருக்க மகாலட்சுமி இல்லைன்னா மாதமே ஆடி மாதம் அம்மன் பூஜை செய்யுங்க. ரொம்ப அமோகமாக இருப்பீங்க. மிதுன ராசினருக்கு எதிர்பாராத நபர்களோட உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்கள்ட்ட பழகினவங்க இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறது.
உறவினர்களெல்லாம் வந்து பேசி தீர்த்து பழைய பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்குவாங்க. உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு வேலையில் உற்சாகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உற்சாகம் இருக்கோ இல்லையோ செய்கிற வேலையில் கவனம் இருக்கணும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பணியில் ஏற்படக்கூடிய சுணக்கத்தை நீக்கிட்டு சுறுசுறுப்பாக செயல்படணும். கூட்டுத் தொழில் நல்ல லாபமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் என்ன இருக்கலாம். தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் இருக்க குறைகளையெல்லாம் ரொம்ப பெருசாக அழட்டிக்க வேண்டாம். அதெல்லாம் பொம்பளைங்க பார்த்துக்குவாங்க. செலவில் குறைச்சிட்டு சேமிப்பை மேலோங்கணும். வீட்டுக்கு புதிய புதிய சாதனங்கள்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரம் சிறப்பதற்கு இந்த வாரம் முழுவதும் முருகனுக்கு செவ்வரளி மலை அல்லது செவ்வரளி பூ வாங்கி வழிபாடு செய்வது சிறப்பை தரும். கடகராசி அன்பர்களே, எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெற மற்றவர்கள் உதவியை தேடி அலைவீர்கள். அதை விட்டுவிட்டு உங்களுடைய உழைப்பில் வெற்றி பெற முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகள் ஒப்படைத்த பணிகளை கவனமுடன் செய்ய வேண்டும். இல்லையெனில் கண்டிப்புக்கு ஆளாக நேரலாம். பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது. சொந்த தொழிலில் புது நபர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவர்கள் உதவியால் தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வருமானம் வருவதால் வசதிகள் பெருகிடும். சிலர் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். தொழில் வளர்ச்சியும் பெருகும். குடும்பத்தில் சீரான முன்னேற்றம் காணப்படும். கடன் தொகைகளை அடைத்து கவலைகளை மறந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். புகழும் பொருளும் கிடைக்கும். இந்த வாரம் பெருமாளுடைய சந்நிதியில் துளசி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, பழைய கடன்களை சீர் செய்ய முயற்சி செய்வீர்கள். கடன்களை சிறுக சிறுக அடைக்க முயற்சி செய்வீர்கள். பிரச்சனைகளை சரியாகும் சூழ்நிலை உண்டாகும். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் ஆணைப்படி அவசர வேலையை துரிதமாக செய்து முடித்து சந்தோஷத்துடன் பாராட்டுகளை பெறுவீர்கள். சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஊழியர்கள் தக்க நேரத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். குடும்பம் சீராக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் பெண்கள் பார்த்து கொள்வார்கள். பெண்களின் சேமிப்பு சுபகாரியங்களுக்காக உதவியாக இருக்கும். கலைஞர்கள் புகழும் பேரும் பெறுவார்கள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாரம் சிறப்பாக இருக்க மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி ஆலயம் பக்கத்தில் இல்லாதவர்கள் ஆடி மாதம் என்பதால் ஏது அம்மன் வழிபாடு செய்தாலும் சிறப்பாக இருக்கும். கன்னி, உங்கள் திறமையால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல பலனை தரும். அதனால் சிந்தனைகள் வலுப்பெறும். தொலைந்த ஆவணங்கள், தொலைந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தர்களுக்கு பணிச்சுமையினால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். சக பணியாளர்களுடன் சுகமாக நடந்து கொண்டால் அதை குறைத்து கொண்டு எளிதாக வேலை செய்யலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் சுறுசுறுப்புடன் பணிகளை செய்து வெற்றியை காண்பார்கள். கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைக்கும். தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் நீங்கிவிடும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைத்து சந்தோஷத்தில் இருப்பார்கள். இந்த வாரம் முருகப்பெருமானுக்கு அரளிமாலை சாத்தி வழிபடுவது சிறப்பாக இருக்கும். துலாம், எதையும் திட்டமிட்டு செய்வது முக்கியம். கடிதம் மூலம் வரும் தகவல் பல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பயணங்கள் திணிக்கப்படும். உத்தியோகம் செய்பவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து வேலையை கவனமுடன் செய்வது நல்லது. ஊழியர்களிடம் நிதான போக்கை கடைபிடிப்பதால் அவர்கள் ஒத்துழைப்பை சுலபமாக பெறலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் கடின முயற்சியை வெளிப்படுத்த வேண்டி வரும். கூட்டுத் தொழிலில் முயற்சி செய்தால் கூடுதல் லாபம் காணலாம். போட்டிகளை தவிர்க்க புதுமைகளை புகுத்தி புதிய விஷயங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குடும்ப வாழ்க்கை சிறு குறைகளோடு இருந்தாலும் பெண்களால் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். கடன் வாங்கும் நிலை ஏற்படும், தவிர்க்கவும். கலைஞர்கள் புதிய விஷயங்களை புகுத்தி புதிய வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த வாரம் விஷ்ணு பகவானுக்கு துளசி சாத்தி வழிபடுவது நல்லது. விருச்சிகம், நம்பிக்கையுடன் செயலில் ஈடுபட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். உத்தியோகம் செய்பவர்கள் உயர்ந்த பணி ஒன்றில் அதிக கவனம் செலுத்தி சிறப்பாக செய்து முடித்து அதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சொந்த தொழில் வாய்ப்புகள் சுலபமாக கிடைத்துவிடும். வேலையை விரைவாக முடிக்க உதவியாளர்கள் துணை தேவைப்பட்டாலும் கூட்டுத் தொழிலில் வழக்கம்போல் லாபங்கள் செயற்படும். குடும்பத்தில் சிறு குறைகள் வந்தாலும் பெண்கள் சமாளித்து விடுவார்கள். பிரிந்த சொந்தங்கள் தேடி வரும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கும். இந்த வாரம் சிறப்பாக இருக்க
அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். தனுசு, தடைப்பட்ட விஷயங்களில் அதிக முயற்சிகளை வெளிப்படுத்தி சிறந்த பலனை பெறுவீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் எண்ணம் போல் வேலைகளை விரைவாக செய்து பாராட்டு பெறுவீர்கள். சொந்த தொழில் சிறப்புடன் நடந்து வரும். புதிய நபர் வருகையால் பொருள் வரவு சேர்ந்திடும். கூட்டுத் தொழில் கூதுகலமாக இருக்கும். புதிய உபகரணங்கள் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். மங்கள நிகழ்ச்சிகளால் பெண்கள் மனம் மகிழும். இந்த வாரம் சிறப்பாக இருக்க முருகனுக்கு அரளிப்பூ சாத்தி வழிபடுவது நல்லது. மகரம், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விடுமுறையில் சென்றவர்களின் பணியையும் சேர்த்து செய்யக்கூடிய பணிச்சுமை அதிகரிக்கலாம். சொந்த தொழில் செய்வோருக்கு புது நபர்கள் வரவால் பணம் சேரும். கூட்டுத் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளின் யோசனையால் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பிரச்சனையின்றி கலந்து போவீர்கள். இனிமை மிகுந்த பேச்சுகளால் இன்னல்கள் தீர்ந்து நன்மை வந்து சேரும். பிரிந்த சொந்தங்கள் வீடு தேடி வரக்கூடும். கலைத்துறையில் இருப்பவர்கள் காலம் நேரம் பார்க்காமல் பணிகளில் ஈடுபட்டு முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த வாரம் சிறப்பாக இருக்க விஷ்ணுவை துளசி சாத்தி வழிபடுவது நல்லது. கும்பம், உங்களுக்கு ஞாயிறு முதல் செவ்வாய் வரை பகல் 12:45 மணி வரை சந்திராஷ்டம் உள்ளதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது, தேவையற்ற விவாதங்களில் தர்க்கத்தில் ஈடுபடுவது தவிர்க்கவும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகள் விருப்பப்படி வேலையை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் வேலைகளில் பலன் பெற அதிக நேரம் உழைக்க நேரிடும். குடும்பம் சிறப்புடன் நடக்கும். சிறிய கடன்களை அடைத்து கடன் தொழிலிருந்து விடுபடுவீர்கள். இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறையில் கடின முயற்சிகள் மூலமே வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் இந்த வாரம் சிறப்பாக இருக்க பெருமாளை துளசி வழிபாடு செய்வது நல்லது. மீனம், உங்களுக்கு செவ்வாய் பகல் 12:42 மணி முதல் வியாழக்கிழமை வரை சந்திராஷ்டம் உள்ளதால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் கேட்டிருந்த கடன் தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழிலில் லாபத்துடன் அதிக வேலைகள் வரலாம். கூட்டுத் தொழில் வியாபாரம் நன்றாக இருந்தாலும் வழக்கமான லாபத்தையே கிடைக்கும். குடும்பம் சிறப்பாக இருந்தாலும் சிறு சிறு குறைகள் தலை காட்டும். பெண்கள் அதை சமாளித்துக் கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தீவிர முயற்சியினால் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். இந்த வாரம் சிறப்பாக செயல்படுவதற்கு அம்மன் வழிபாடு மிகவும் நன்றாக இருக்கும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் சிறப்பாக செயல்பட என் நற்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கெல்லாம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபாய நமக.